Hello எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிரலாம். இப்போ திரும்ப இந்த சைடு ஃபோல்ட் பண்ண போறோம். இப்போ இந்த சைடுல இருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சிடலாம். இப்போ இந்த சைடுல சென்டரா இதை இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். இது நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்க்கும்போது கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஓபன் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போறோம். இந்த சென்டர்ல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சைடும் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இப்போ ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட போறோம். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 3 பீசஸ் தேவை. சேம் கலர்லையும் பண்ணலாம், இல்லை கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு இந்த சைட் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை இது கூட இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். திரும்ப அதே மாதிரி இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு கூட இதை ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக திரும்ப ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். அகெயின் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைட் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 4 ஸ்கொயர்ஸ் தெரியுது இல்லையா, அந்த 4 ஸ்கொயர்ஸையும் இந்த மாதிரி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த சைடு இப்படி திருப்பி வச்சிடலாம். இப்போ இங்கே இருந்து கரெக்டான சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி மற்ற 3 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணிருக்கிறதுக்கு மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே இது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை உங்களுடைய ஸ்டடி டேபிள், டெஸ்கில் வச்சு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.